வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட் வந்து கலந்துக்கிறது. இதுக்கு இன்வைட் பண்ண சுரேஷ் சந்திரா சாருக்கும் மைத்ரி அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வந்து என்ன மாதிரி நிறைய ஆட்கள், என்ன மாதிரி ராஜா ப்ரோ மாதிரியான ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வெறும் கனவுகளை மட்டும் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் பயணிச்சு வர்றவங்களுக்கு நம்ம எல்லாரும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து ஒரு சில படங்கள் தான் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா தான் நான் மதுராத்திரியை வந்து பாக்குறேன். ரொம்ப பேஷனேட்டான ஒரு குரூப், வெறும் சினிமா வந்து ரொம்ப உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு குரூப் சேர்ந்து ஒரு படம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிதான் மதுராத்திரி எனக்கு இருந்தது. முக்கியமா வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது வந்து இந்த படத்தோட ரைட்டிங் தான். ஒரு காமெடி படம் பண்றோம் அப்படின்னும் போது அதுல எப்பயுமே வந்து ஒரு கருத்தை நம்ம சொல்ல ஆசைப்படுறோம்னா அது கருத்து படமா அது சொல்றதை விட ஒரு காமெடி படமா இருந்துச்சுன்னா அது இன்னும் நிறைய இடங்கள்ல போய் அதை சேரும். இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அதை வந்து ரொம்ப அழகாவும் லேண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படம் வந்து நிறைய விதத்துல ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் வந்து சேத்தன் சார் இந்த படத்துல நடிச்சிருக்குது. சேத்தன் சார் வந்து நான் எப்பயுமே சொல்ற மாதிரி லவ் சேத்தன் சார், எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அன்பே டயனா பண்ணும்போதே இந்த படத்தை பத்தி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். ஒரு பூசாரி ரோல் ஒன்று பண்றேன், பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா எப்பயுமே வந்து சேத்தன் சார் வந்து பயங்கர ஓப்பனான பர்சன் தான். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு. அவர் அவ்வளவு எக்ஸைட் ஆகி சொல்லும் போதே அந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு. படம் போய் பார்த்தப்ப இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கர பிரில்லியண்டா பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து ரசிச்சு பார்த்தேன். அவ்வளவு கேரக்டர்ஸ் என் மைண்ட்ல நிக்குது. முக்கியமா அப்துல் ப்ரோலாம் வந்து அவரு இன்னைக்கு இருக்கிற அப்துல் ப்ரோக்கு இருக்கிற இடம் ரொம்ப கம்மியான இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வர்ற படங்கள் எல்லாத்துலயுமே அப்துல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவ்வளோ அழகா ஒரு சொன்ன மாதிரி ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒண்ணு நடக்கும். அவங்க அந்த இடத்துல அவர் நடிச்சிருந்ததெல்லாம் வந்து பிளாஸ்டா பண்ணியிருந்தாரு. இன்னும் பயங்கரமா ஆச்சரியப்பட்டது வந்து இப்ப நிறைய சின்ன சின்ன நடிகர்கள், மெயினா வந்து இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த படத்துல கலக்கிட்டாங்க. அவங்களாம் வந்து மெயினா நிறைய அவங்க தங்கச்சி ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தீபிகா அவங்க, அதுக்கப்புறம் அந்த அம்மாவா நடிச்ச 2 பேர் எல்லாருமே அந்த ஃபேமிலி. வெங்கடேஷன் சார்லாம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் பாக்குறதுக்கே வந்து பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்தாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு டெடி பேரை பாக்குற மாதிரி இருந்துச்சு. அவரை பார்க்கும்போது அவ்வளவு அழகா வந்து அந்த ரெயின் கோட் போட்டுட்டு அவர் பைக்ல உட்காந்து இருக்கும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ஹாப்பி எல்லாருக்குமே. அண்ணன் முத்தமிழ் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பர்னிச்சர் ஓனரா அந்த அண்ணன், அவரோட எதுவுமே ரொம்ப சூப்பரா இருந்தது. வட்டார வழக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது அழகா வந்து ரெசனேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்ஸ் அப்படின்னா அவங்க அனிஷாவும் ரிஷிப்ரோவும் தான். அனிஷா வந்து எப்பயுமே எல்லா படங்களையும் தன்னோட ஒரு கியூட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்துலயும் அப்படிதான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப பிளாஸ்டா சூப்பரா பண்ணிருந்தாங்க. மெயினா இதை சொல்லணும்னா ரிஷிப்ரோ தான். ரிஷிப்ரோ வந்து நிஜமாலே வந்து அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ ஆத்மார்த்தமா இருக்கு. நானும் இந்த மதுராத்திரி டீம்ல ஒரு ஆளாதான் இங்க வந்திருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ரிஷிப்ரோ ஜெயிக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. கிட்டத்தட்ட எங்களோட பயணம்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே இடத்துல இருந்து வந்த ஆட்கள் தான் நாங்களும் வந்து. அவர் சொன்ன மாதிரி வெறும் நடிப்பை மட்டுமே நம்பி எப்படின்னா ஜெயிச்சிடணும் அப்படின்னு வந்து நிறைய நேரங்கள்ல அவர் ரிஷி ப்ரோ கிட்ட பேசும்போது சொல்லணும் வந்துடணும்னு. நான் நினைக்கிறது என்னன்னா, ரிஷி மாதிரி ஒரு நடிகன் ஜெயிக்கலன்னா இங்க யாரு ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ரிஷிக்காகவே இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமால காந்தன்னு பேர் வச்சு யாருமே தோத்தது கிடையாது. அவர்கிட்ட ஒரு காரணம் நிஜமாலே இருக்கு. நான் வந்து படம் பார்த்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், படத்தோடைய அந்த ஃப்ரேம்ல என்ன அழகா இருக்காங்க. ஒரு சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொன்னேன், வந்து இப்ப தெரியுது கார்த்திக் சுப்ராஜ் சார் ஏன் வந்து உங்களை நடிக்க வச்சாரு அப்படின்னு. ஏன்னா அவர் நீங்களும் பார்க்க ரஜினிகாந்த் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கறதுதான் வந்து மெயினான விஷயமா பாக்குறேன். பேர்ல வந்து காந்த், ஆனா பண்ண ரோல் வந்து மருதநாயகம். சோ அதுக்கான ஆக்டிங் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ரிஷி ப்ரோக்கான ஒரு இடம் இந்த படம் மூலமா ஓபன் அப் ஆகும். கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு அவர் வரணும் அப்படிங்கிறது வந்து அவரோட ரசிகன்ல ஒருத்தனா நானும் வந்து ஆசைப்படுறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமா தலைவன் சரத் பேங்கர், பகத் சிங்
அவரு அன்பே டயனாலுமே பயங்கரமான ஒரு ஒர்க், பயங்கர சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர் அவரு. அவர்கிட்ட போனீங்கன்னா நம்ம அந்த படத்துக்கு 10% வேலை செஞ்சா அவர் 110% வேலை செய்வாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியரான ஒருத்தர். அவர் எப்படி பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து சாங்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு தலைவர். ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டீங்க. அப்புறம் வியாக்கி ப்ரோ, அவரோட டிசைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபர்ஸ்ட் படமே அவர் தான் பண்ண வேண்டியது. அவர் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, என்ன சேர்த்துக்க மாட்டேன்டாரு. அந்த படத்துலயாவது மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணி வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் எடிட்டர் அவங்களுமே ரொம்ப சூப்பரா ஒரு அழகான ஒரு பேசிங் அவரோட ஒர்க்கும் பயங்கரமா இருந்தது. எல்லாரோட ஒர்க்கும் சூப்பரா இருந்தது. முக்கியமா வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எப்பயுமே வந்து பெரிய படங்கள் வந்து உங்களை பயங்கரமா உற்சாகப்படுத்தும், ஆனா சின்ன படங்கள் தான் உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு படமா மதுராத்திரி வந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல மட்டுமே ஒரு படம் சப்போர்ட் பண்ணும்போது தான் பெருசா ஜெயிக்கும். எல்லா பெருசும் நல்லபடியா அந்த படத்தை பற்றி எழுதுங்க, மக்கள் தியேட்டர்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ரிஷி வந்து நான் இப்போ டார்த்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அந்த படத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமா ஒரு 2 பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்பட்டாங்க எனக்கு. அந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு போவேனா, ஒரு புது பசங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற 2 பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சனத் வந்து என் முன்னாடியே என் படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தட் அந்த 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் சனத் பண்ண போகிறான் அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொரு கேரக்டர் நான் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி பண்ணி ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏன்னா ரிஷி வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா நானும் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்தவன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி தான் படங்கள் பண்ண வந்தேன். ஸோ ஷார்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு ஒரு தமிழ் எடுத்தோம்னா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரிஷி அண்ட் சனத் 2 பேரும். அதெல்லாம் இப்போ நான் வந்து சனத்தையும் ரிஷியும் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படிதான் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் சூப்பர் ஸ்டார் வச்சு அவங்கள ஃபீச்சர் ஃபிலிம் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆடிஷன் பண்ணி ஜென்ரலாக தான் அவன் ரிஷி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு எடுத்தேன். பட் அந்த படத்தை நான் எடுத்த படத்துக்கு சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதில் எடுத்தப்போ ரிஷியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தப்போ ஐ சம்ஹவ் ஃபெல்ட் அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா தலைவரோட வைப்பு ஒன்று இருக்கு ரிஷி. அது போல வந்து வாட்டர் பர்ஃபார்மர் ரிஷியஸ், அதாவது வந்து ஒரு கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு வந்து ஒரு மைண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து தலைவர் கூட ஜியான் கூட சூர்யா சார் கூட அனுஷ் சார் கூட நிறைய விஜய் சேதுபதி கூட மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி கிரேட் ஆக்டர். ஸோ இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது சனத் ரிஷி ஒர்க் பண்ணும்போது இவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து எப்படா பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குற மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் ப்ரௌட் தட் ரிஷி வச்சும் சனத்தை வச்சும் அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஹீரோ நடிக்கிற படத்தை நம்ம எடுக்கணுன்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து சனத்தும் ஹார்ட்லின்னு ஒரு படம் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் வந்துருச்சு அண்ட் ரிஷி இஸ் தேர். And I think my film is releasing on September 25th. என் படம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டார் படமா ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம். திரும்ப வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து புது பசங்க வச்சு பண்ணுன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, நீங்க ஸ்டார் வச்சு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ரிஷி மூலமா தான் இந்த படம் பார்க்க போனேன் முதராத்திரி. ஐ டென்ட் ஹேவ் என்னோட டார்த்தி ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த படம் ஆரம்பிச்சாங்க. ஸோ திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து சொல்றான் ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுக்குள்ள முடிச்சிங்க, அதுக்கு படமே ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சார் படம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டோம். சீரியஸ்லி ஐ வாஸ் மைண்ட் ப்ளோன் சீயிங் தி ஃபிலிம். ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கல்யாணத்துல நடக்கிற மாதிரி அவன் ஜென்ரலா சொன்னப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்குள்ள நடக்கிற ஈவெண்ட்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு காமெடின்னு சொன்னான். பட் ஆனா காமெடியில வந்து ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் அந்த மாதிரி ஜென்ரலா ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெரி ஃபியூ கிளாசிக் காமெடி ஃபிலிம்ஸ் தான் வந்து வெல் ரிட்டனாக இருக்கும். அதாவது வந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்தே அந்த காமெடி வரணும், இல்லைன்னா வந்து நம்ம டைமிங்க்கு சொல்லியும் நம்ம காமெடி கொண்டு வரலாம். பட் ஆனால் உங்களுக்கு வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் வரும். ஸோ எனக்கு ஆக்சுவலி அந்த படம் பார்த்தோன்னு தோணுச்சு, ஐ ஃபெல்ட் லைக் சீயிங் எ பாக்யராஜ் சார் ஃபிலிம். நினைக்கிற ஒரு ஹியூமர், பிகாஸ் ஹியூமர் ஷுட் கம் ஃப்ரம் ரைட்டிங். அந்த மாதிரி வரும்போது எனக்கு பிளஸ் த வே கேஸ்டட், அதாவது அவ்வளோ, ஏன்னா எல்லாருமே புதுசு அப்படின்றப்போ நிஜமா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போற மாதிரியும் அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே கேப்சர் பண்ணதா இருக்கட்டும், ஸ்டேஜிங்கா இருக்கட்டும். நான் சினிமாட்டோகிராஃபி சொன்னேன், ஒரு சீன் வந்து ஸ்டேஜ் பண்ணிடும் அண்ட் அதை எடிட் பண்ணிடும், எல்லாமே டெக்னிக்கலா எவ்ரிதிங் வாஸ் குட். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ் த வே ராஜா ஹஸ் ரிட்டன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஈவன் த டயலாக்ஸ்.
டயலாக்ஸ்மே ரொம்ப சூப்பரா, நிறைய இடங்கள்ல பயங்கரமான நம்மளுக்கு டக்குன்னு ஹியூமர் கொண்டு வர மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அண்ட் எவ்ரி ஒன் ஹஸ் பர்ஃபார்ம்ட் எக்ஸ்ட்ராடனரி வெல். புதுசா நடிச்சவங்க தான் எனக்கு பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி நிறைய அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு சித்தி, அக்கா, தங்கச்சியா நடிச்சவங்க, அந்த பொண்ணு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் வி ஹேவ் சேத்தன் சார். I mean, I'm a very big fan of your performance, sir. எல்லா படத்துலயும் வந்து I always wanted to work with you. Very soon I want to work with you. இந்த படத்துலயும் ஒரு பூசாரி அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் வெங்கடேஷ் சார் அவருமே அந்த எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கு. இந்த நடிச்ச ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மொமெண்ட் which will be like a big. And then அப்துல் சூப்பர். அதாவது வந்து அப்துல் வந்து நான் யூடியூப்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. எவ்ரி ஒன் வாஸ் வெரி வெரி ரியல். அண்ட் அனிஷ்மா அண்ட் சிறைனெல்லாம் ஜஸ்ட் லைக் பெர்ஃபார்மன்சஸ். அண்ட் இந்த படத்துலயும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் ரிஷி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ரிஷி வந்து இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர் ஹூ ஐ ஒர்க் வித் நவ். ரொம்ப வெரி க்ளோஸ், ரொம்ப சூப்பர் பையன். அதாவது சொன்ன மாதிரி வந்து வெரி வெரி ஜெனுவன், வெரி வெரி பேஷனேட். அவன்கிட்ட வந்து ஒரு ஜெனுவினிட்டி இருக்கு. அதாவது வந்து அந்த ஆர்ட் மேல ஒரு ஜெனுவினிட்டி இருக்கு. அந்த ஒரு ஆக்டரா அந்த ஆர்ட் மேல, சினிமா மேல பயங்கர பேஷனேட்டா ஜெனுவினா இருக்கிறவங்க கண்டிப்பா டெஃபினட்டா பெருசா வருவான். அண்ட் முதராத்திரி சொன்ன மாதிரி this is going to give the entire team all its credits and it will be a big success. And thanks to Maitri for supporting new talents. And எல்லாரையும் சொல்லிட்டு இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ்ல யூஸ் பண்ண நினைக்கிறேன். And technically and editing இதெல்லாம் வந்து ஆர்ட் டைரக்ஷன் எவ்ரிதிங் வாஸ் வெரி வெரி குட். அண்ட் ஓவராலா இந்த படம் வந்து ஜஸ்ட் இட் வில் கிவ் யூ a feel. ஒரு 2 மணி நேரம் காமெடிக்குள்ள வந்து there is also ஒரு நல்ல ஒரு எமோஷனல் ஒரு லவ் ட்ராக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ it didn't look like a very like a first time work பண்ற மாதிரி இல்ல. You are actually I'm become a very good fan of your writing. Whole thing. See if you can go. அதுவே ஒரு படத்தோட மூட கொடுக்குது. நான் வந்து படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டிங், இந்த மாதிரி ஒரு காஸ்டிங்கை சூஸ் பண்ணதுலேயே எனக்கு டைரக்டர் எவ்வளோ சென்ஸ்னு தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த எனக்கு என்ன வட்டார வழக்குலாம் எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ள போயிட்டு நான் வெளியே வந்தேன். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் குடும்ப படம்னு போட்டிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி படம் மாதிரி தான். ஏன்னா மைத்ரி ஃபிலிம் மேக்கர்ஸ் தான் ப்ரொடக்ஷன். ரவி சார். ஸோ அவர் வந்துட்டு இங்கே ப்ரொடியூசர்ஸ் வந்து ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ். இவங்க டெபியூட்டன் டைரக்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நான் போன ஃபங்க்ஷனில் இங்கே நின்று பேசினேன், இப்போ கெஸ்ட்டாக வந்து இங்கே பேசுகிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். ஸோ நான் அவங்களுக்கு ரொம்ப இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னா, என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் போன வாரம் கூட சும்மா பேசும்போது எனக்கு தோணுது சொன்னேன், நடிக்கலாம் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரூட் மேப்பே இல்லை, இங்க ரோட் மேப்பே இல்லை, நடிக்க ட்ரை பண்ணா நடிகர் ஆக முடியாது, நீங்க வேற ஏதாவது ஒரு இதுல போயிட்டு அப்படியே நுழைஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு அப்பதான் அவரோட வீடியோ ஒன்று வந்திருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு, தப்பா அட்வைஸ் பண்ணிட்டு. நடிக்க மட்டுமே ட்ரை பண்ணி நடிச்சு மட்டுமே ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு ஹீரோவா வந்திருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எனக்கு திரும்ப போய் நான் என் ஃப்ரெண்டுக்கு மாத்தி இவரை சொல்லணும், இல்லை நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ஹாப்பி ஃபார் ரிஷி. அண்ட் அனிஷ்மா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த படமே ஒரு மாதிரி ஒரு மெட்டி ஒலி வைப்ஸ்ல இருந்துச்சு. வந்து பார்த்தா சேத்தன் சார் வேற இருந்தார், எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் எக்ஸ்ட்ராடனரி காஸ்டிங். மெயினா எனக்கு அவங்க உள்ள போனீங்கன்னா ஒரு 2.5 hours செம்ம என்டர்டைன்மெண்ட், நல்லா இருக்கு, ஜாலியா பார்த்துட்டு ஜாலியா வெளியே வரலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ.